வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஸ்ரீராம் ஐயா அவங்களோட சிந்தனைகள் மூலியமா நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்க்குற விதத்தையே முற்றிலுமா மாத்தப் போற ஒரு அழகான பயணத்தை தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் ஆழமான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம கைகள்ல இன்னைக்கு உலகமே இருக்கு. தொழில்நுட்பம், வசதிகள்னு எத்தனையோ அற்புதங்களை நாம தினமும் அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆனாலும் இத்தனை அற்புதங்களுக்கு நடுவுல வாழ்ந்தாலும் நாம ஏன் அடிக்கடி ஏதோ ஒரு விரக்தியில, ஒரு விதமான வருத்தத்திலேயே இருக்கோம்? எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்துல நாம எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு மொழி இருக்குன்னா அது துயரம் தான்னு ஸ்ரீராமையா ரொம்ப தெளிவா உணர்ந்தார். ஆனா அவரோட நேச்சர் ஆஃப் நேச்சர் அப்புறம் ஜேர்னி இன்டு ஜாய் புத்தகங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துது. என்ன தெரியுமா? நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்தினா போதும், உண்மையான மகிழ்ச்சி வேற எங்கேயும் இல்ல, ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன மேப் மாதிரி பார்த்துடலாம். நம்ம ஈகோவோட மாயையில ஆரம்பிச்சு இயற்கையோட அற்புதமான வடிவமைப்பு, வார்த்தைகளை தாண்டிய இதயத்தின் மொழி, தெய்வம் மற்றும் மனித சாதனைகளுக்கு இடையிலான வித்தியாசம், நம்ம துயரத்தை எப்படி மகிழ்ச்சியா மாத்துறது, கடைசியா ஒரு முழுமையான நன்றியுணர்வு, இப்படி பல விஷயங்களை அலச போறோம். சரி, நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். ஈகோவின் மாயை. எல்லாவற்றையும் நாமளே புரிஞ்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணோம்னு நினைக்கிற நம்ம மனித இயல்பு பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீராமையா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஈகோவை சரியா கையாளணும்னா முதல்ல சில அடிப்படை உண்மைகளை நாம ஏத்துக்கணும். குறிப்பா வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது, நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில குறைவுடையவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்மளோட அந்த சிறு குறைபாடு கூட பிரபஞ்சத்தோட முழுமையான வடிவமைப்புல ஒரு சரியான பகுதி தான். அதாவது ஒரு பெரிய கடிகாரத்துல இருக்கிற சின்ன சக்கரம் மாதிரி நாம எல்லாரும் இந்த மாபெரும் பிரபஞ்ச திட்டத்துல சின்ன சின்ன கருவிகள் தான். இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். இயற்கையோட அந்த பரிபூரணமான வடிவமைப்பு. எந்த ஒரு லாஜிக்கும் நம்மளோட ஈகோவும் இல்லாம அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கரும்பு செடியை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அது வெறும் சேற்று நீரை தான் உள்ளி இழுக்குது. அதோட மென்மையான வேர்கள் அந்த அழுக்கு நீரை வடிகட்டி எந்த சத்தமும் இல்லாம, எந்த ஒரு பெரிய மெஷினும் இல்லாம தினமும் அந்த சேற்றை இனிமையான சர்க்கரையா மாத்துது. நிஜமாவே இது ஒரு மேஜிக் தானுங்க. நம்ம கண் முன்னாடி அமைதியா நடக்கிற இந்த அற்புதத்தை நாம சாதாரணமா கடந்து போயிடுறோம். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இயற்கையோட பவர் என்னன்னு புரியும். 1 மில்லியன் சயின்டிஸ்ட் ஒன்னா சேர்ந்து 1 மில்லியன் வருஷம் உழைச்சா கூட ஒரு சின்ன கரும்பு செடி ரொம்ப ஈஸியா செய்யற இந்த விஷயத்த அவங்களால செய்யவே முடியாது. இயற்கையோட தெய்வீக வடிவமைப்பு அப்படிப்பட்டது. இது நம்மள அடுத்து ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு கொண்டு போகுது. அதாவது லாஜிக்கா கம்யூனிகேட் பண்றதை விட அன்பால கம்யூன் பண்றது, இயற்கையோட ஒன்றிணைக்கிறது. இதுதான் இதயத்தின் மொழி. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஆதாம், ஏவாள் மாதிரி எல்லாவற்றையும் லாஜிக்கா புரிஞ்சிக்க நினைக்கும்போது அங்க நிம்மதி போயிடுது, தேவையில்லாத குழப்பங்கள் தான் மிஞ்சும். ஆனா ஒரு குழந்தை எப்படி தன் அம்மா கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அடைக்கலமாகுதோ, அதுபோல நாமும் எந்த நிபந்தனையும் இல்லாம ஒன்றிணையும் போது எதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லாம போயிடும். அங்க தூய்மையான அசைக்க முடியாத அன்பும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கும். நீங்க ஒருத்தர்கிட்டயோ இல்ல இயற்கையிடமோ உண்மையாகவே ஒன்றிணையும் போது அவங்கள முழுமையா புரிஞ்சுக்கணுங்கிற அந்த சோர்வூட்டும் எண்ணம் உங்களை விட்டு போயிடும். அதுக்கு பதிலா ஒரு ஆழமான அமைதியும் அழகான நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உருவாகும். இதுதான் உண்மையான இதயத்தின் மொழி. சரி, இப்போ தெய்வத்தின் சாதனைகளுக்கும் மனிதனின் சாதனைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். அதாவது தலை முக்கியமா இல்ல கிரீடம் முக்கியமா? ஸ்ரீராம் ஐயா இங்க ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீட்டை சொல்றார். நம்ம வாழ்நாள் முழுவதையும் கீரிடம், விலை உயர்ந்த நெக்லஸ், பிராண்டட் ஷூஸ்னு மனிதர்கள் உருவாக்குன சாதனைகளை தேடிதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இயற்கை நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிற தலை, கழுத்து, பாதம் இதெல்லாம் தான் உண்மையான தெய்வீக அற்புதங்கள், நம்ம மகிழ்ச்சிக்கான உண்மையான காரணங்கள் அப்படிங்கிறத நாம மறந்துடுறோம். இந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீடம் அணிந்த தலையை விட தலைவலி இல்லாத தலையே அதிக மகிழ்ச்சியானது. இப்படியும் யோசிச்சு பாருங்களேன். உங்க காலையும் நீங்க போட்டுக்கிற ரொம்ப விலை உயர்ந்த ஷூவையும் ஒன்னாவே இழந்துட்டீங்கன்னு வைப்போம். இப்போ உங்களுக்கு அந்த ஷூ திரும்ப கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களா, இல்ல உங்க கால் திரும்ப கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களா? கண்டிப்பா கால் கிடைக்கிறது தான் பெரிய மகிழ்ச்சியை தரும் இல்லையா? உண்மையான மகிழ்ச்சி ஏற்கனவே நம்ம உடம்புலே இன்பில்ட்டா இருக்குங்க. ஆனா வாழ்க்கையில எல்லாம் தப்பா நடக்கும்போது என்ன பண்றது? நம்ம துயரங்களை, வழிகளை ஸ்ரீராமையா எப்படி ரொம்ப மென்மையா ஒரு புது கோணத்துல பார்க்க சொல்றாருன்னு இப்ப பாப்போம். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, துயரம் என்பது பழுக்காத மகிழ்ச்சி அப்படின்னு. காயா இருக்கிற ஒரு பழம் எப்படி மெதுமெதுவா இனிமையான பழமா மாறுதோ, அதே மாதிரி தான் நம்ம கண்ணீரும் போராட்டங்களும். அது விற்க வேண்டிய விஷயம் இல்ல, இன்னும் முழுமையா பழுக்காத மகிழ்ச்சி தான் அது. பிரபஞ்சத்தோட இந்த மாபெரும் திட்டத்தை நம்ம முழுமையா நம்புனா நமக்கு ஒரு விஷயம் புரியும்.
ஒரு மரம் வசந்த காலத்துல அழகா பூத்து குலுங்கணும்னா அதுக்கு முன்னாடி வர்ற குளிர்காலத்தோட கடுமை தான் அந்த மரத்தை தயார்படுத்துது. அதே போல நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும் வலிகளும் நம்மளை இன்னும் ஆழமான ஒரு முதிர்ச்சியான சந்தோஷத்துக்கு தயார்படுத்துது. இந்த அழகான பயணம் இறுதியா நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்துதுன்னா ஒரு ஆழமான முழுமையான நன்றியுணர்வு அப்படிங்கிற இடத்துக்கு தான். நாம வெறுமனே உயிருடன் இருக்கிறத கொண்டாடுற அந்த தருணம். உங்க சொந்த கைகளால நீங்களே உணவை எடுத்து சாப்பிடுறது, யாருடைய துணையும் இல்லாம நடக்கிறது, உங்களை சுத்தி இருக்கிற இந்த அழகான உலகத்தை உங்க கண்களால பாக்குறது, இன்னைக்கு எந்த சிரமமும் இல்லாம மூச்சு விடுறது, மருத்துவமனைகள்ல ஒரு நாள் உயிருக்காக ஒரு மூச்சுக்காக போராடுறவங்க நினைச்சு பார்த்தா நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற இந்த அடிப்படை விஷயங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம்னு நமக்கு ஆழமா உரைக்கும். எப்பவுமே கஷ்டம் வரும்போது மட்டும் ஏன் கடவுளே எனக்கு இந்த சோதனை அப்படின்னு கேட்கறதானே நம்ம வழக்கம். அதுக்கு பதிலா கொஞ்சம் ஆழமா மூச்சு இழுத்து விட்டு சீரா சுவாசிக்கிற நம்ம நுரையீரலையும் துடிக்கிற இதயத்தையும் நினைச்சு ஒரு பெரிய புன்னகையோட கடவுளே ஏன் எனக்கு இவ்ளோ மகிழ்ச்சியை கொடுத்தாய் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். இந்த ஒரு சின்ன மாற்று சிந்தனையே உங்க மொத்த வாழ்க்கை பார்வையுமே மாட்டிடும். அதனால இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களை முடிக்கும்போது ஒரு ஆழமான கேள்விய உங்க மனசுல விதைச்சிட்டு போக விரும்புறேன். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த அருமையான தலைக்காக முழுமையா நன்றி சொல்ல மறந்துட்டு வெறும் ஒரு கிரீடத்தை தேடிதான் உங்க வாழ்நாள் முழுவதையும் செலவழிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.